ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கரெக்டானு பார்த்தோம்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டிங் தந்திரம் என்ன, ரகசியம் என்ன, முழு விவரம் என்ன எல்லாமே பார்ப்போம். அப்வோர்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கே பெரிய ஒரு விஷயம், அதுதான் மெயின். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு 4வது நாள் தெரியும். அந்த 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க, அது பேர். அந்த அலாட்மெண்ட்டில் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கும். அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா, இல்லை நான் வேண்டாம் அடுத்த ரவுண்டு போட்டால், இல்லை நான் வேணும்னு சொல்லிவிட்டு மேலே ஏதாவது நல்லதாக இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனை பற்றி எல்லாம் சொல்ல விரும்பல. நான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டோட ரகசியத்தை பற்றி சொல்ல வந்தேன். அதை கொடுத்தா என்ன ஆகும், நமக்கு சேஃபாக, நல்லதா கெட்டதா, இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். என்ன சாய்ஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வேறு அவங்களுக்கு அப்வோர்டு கொடுக்கறதா என்னன்னு தோணும். அண்ட் ஆல்சோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வருது. அதனால் தயவுசெய்து ப்ளீஸ் எனக்காக லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அண்ட் ஆல்சோ கீழே அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், டவுட்ஸ் கிளியர் பண்ணப்படும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு 3 நாள் நடக்கும் எல்லா ரவுண்டுக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஓகே, அந்த டேட்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. நானுமே வீடியோ போட்டுட்டேன். 4வது நாள் 5வது நாள் என்ன பண்ணுவோன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த 4ஆம் தேதி 4வது நாள் 5வது நாள் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. 5வது நாள் 5 மணிக்கு வந்து 5 மணிக்குள்ளே நம்ம பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த ரவுண்டு கூட்டிகிட்டு போயிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எதுவும் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு முதல் சாய்ஸ் கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் போட்ட சாய்ஸ் பண்ணிங்கள முதல் சாய்ஸ் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கும், அண்டு அப்வோர்டு மூவ்மெண்ட் இருக்காது. அண்ட் மூவ் டு டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னு இருக்கும். குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங்கு 3 சாய்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல, அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர 1வது சாய்ஸ் தவிர 2வது 3வது 4வது எந்த சாய்ஸ் கிடச்சாலும் 2லேருந்து எந்த சாய்ஸ் கிடச்சாலும் இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷனில் எது கிளிக் பண்ணலாம் அப்படின்னா ஆபத்தான ஆப்ஷன் டிக்ளைன் பண்ணுறது. ஏன்னா நீ கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் பிடிக்கல, அதை கொடுத்து தப்பாக கொடுத்துருப்ப, இல்லை வந்து உனக்கு பிடிக்காத காலேஜ் ஏன் வருது. ஒருவேளை நீங்கள் கொடுத்த 50 சாய்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த கொடுத்துருக்க 50 சாய்ஸும் உங்களுக்கு பிடிச்சதா வைங்க. பிடிக்காதனால தானே டிக்ளைன் பண்ணுறோம். அப்போது ஒரு காலேஜ் கிடைக்குது, நான் 50 சாய்ஸில் ஒரு 30வது சாய்ஸ் கிடைக்குது. அந்த காலேஜ் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், டிக்ளைன் பண்ணுவோம். டிக்ளைன் பண்ணி அப்வோர்ட் பண்ணுவோம், டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்ட் போவோம், இதுதான் பண்ணுவோம். ஸோ இல்லைனா அப்வோர்டு அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா பிடிச்ச மாதிரி கொடு. 100 சாய்ஸ் கொடுக்குறியா, இன்ட்ரெஸ்ட்டோடு கொடு. உனக்கு ஓகேவான்னு பாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்ன தான் மேலே வந்து கிடைக்காதுங்கிற கல்லூரி வச்சாலும் உன் கட் ஆஃப்க்கும் உன் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற கல்லூரியெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி கொடு, பிடிச்ச கோர்ஸு கொடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, பிடிக்காத ஒன்று கொடுத்து அதுதான் வந்துச்சு அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஆனால் சாய்ஸஸ் நிறைய கொடு. இந்த மாதிரி சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம இந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒன்று கிளிக் பண்ண முடியும். பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடச்சா ஒரே முடிவு, அக்செப்ட் அண்ட் ஜாயின். இதுவே பிடிச்சிருக்கு, ஓகே நான் வேறு ஏதாவது மேலே நல்ல கல்லூரி இருந்தால் பார்க்குறேன்ப்பான்னா இந்த சாய்ஸ். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அந்த 5 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு பாருங்கள். இப்போது இதுதான் நீங்கள் கொடுத்த சாய்ஸ். ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணம், இதில் வந்து உங்களுக்கு 4வது நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஈஸ்வர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எல்லா சாய்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். என் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கோங்களேன், ஓசியில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரேங்கை கையில் எடுத்து பிஹெச்சியில் சிஎஸ்சி இருக்கா பார்க்கும். இல்லைன்னா உடனே நம்ம கம்யூனிட்டியில் ரிசர்வேஷன் அடிப்படையில் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பார்க்கும். அதுலேயும் இல்லைனா அடுத்த சாய்ஸ் சிஐடியில் ஓசியில் இருக்கான்னு பார்க்கும், அதிலே பிசியில் இருக்கான்னு பார்க்கும். அதேமாதிரி குமரகுரில் ஓசியில் இருக்கான்னு பார்க்கும், அதிலே பிசி இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லாமல் போய் திடீர்னு ஈஸ்வர் காலேஜில் உங்கள் ஓசியிலே அலர்ட் ஆகலாம், இல்லைனா பிசியில் அலர்ட் ஆகலாம். 2ல் ஏதோ ஒன்றுலாம் அலர்ட் ஆகலாம். உங்கள் கம்யூனிட்டிலே அலர்ட் ஆகலாம், இல்லை ஓசியில் கூட அலர்ட் ஆகலாம். ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் தானே, அதில் ஒரு வேளை சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போது உங்களுக்கு அலர்ட்மெண்ட்டில் எப்படி வேணாலும் வரலாம். சரி, அலர்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிடறேன். அலர்ட்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி வரும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது அலர்ட் ஆயிடுச்சு, இந்த காலேஜ் இருக்குது, இந்த காலேஜ் வேணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயினா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் வந்தால் விளையாண்டுருக்காதீங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து சேர்ந்துருங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு வேளை
இது கிடச்சிதுன்னா இதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. கிடச்சிதுன்னா அதோட ஸ்டாப்பு. அதான் உங்கள் மனசில் இருக்கணும். கிடச்சிதுன்னா அதோட ஸ்டாப்பு. அப்போ அப்வோர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கீழே உள்ளது எதுவுமே இனி பார்க்காது, டவுன்வோர்ட் கிடையாது, இதெல்லாம் பார்க்காது இனி கம்ப்யூட்டர். அப்வோர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பாரு, பிஹெச்லேருந்து செக் பண்ணிட்டு வரும். சரியா? பிஹெச்லேருந்து செக் பண்ணிட்டு வரும், மேலேருந்து கீழே திரும்பவும் செக் பண்ணிட்டு வரும். ஏன்னா இந்த ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் அக்செப்டன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 5 நாளுக்குள்ளே போய் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணோன்னா அதில் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அதில் கொடுத்துருக்க விஷயங்கள், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் என்ன ஃபீஸ் கட்டணுங்கிறது வச்சு நீங்கள் போய் அங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரோட டிஎஃப்சியில் ஒப்படைச்சிடணும். அது எந்த காலேஜ் உங்களுக்கு கன்ஃபார்ம் போதோ அந்த காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. இப்போது 6லேருந்து 10 நாள் வரைக்கும் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ண அந்த 5 நாள் டைமில் கவுன்சிலிங் இந்த ஒரு ரவுண்டு முடியும் தெரியுங்களா, 13வது நாள். அந்த 13வது நாள் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்வோர்ட்லேயே கிடச்சிருக்கா இல்லை ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி கிடச்சிருக்கான்னு தெரியும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து திரும்பவும் செக் பண்ணிட்டு வரும். அந்த இடைப்பட்ட நாட்களில் யாராவது சீட்டு விட்டுட்டு போனாலோ, யாராவது ஃபீஸ் பே பண்ணாமல் இருப்பான், அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவன், இல்லை அக்செப்டன் அப்போர்டு நீங்கள் மட்டும் தான் கொடுப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? 20,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க வச்சுக்கலாம் ஒரு ரவுண்டில், சும்மா சொல்கிறேன். 8,000லேருந்து 9,000 பேராவது மினிமம் அப்போர்டு கொடுப்பான். டிக்ளைன் அப்போர்டாக இருக்கலாம், அக்செப்டன் அப்போர்டாக இருக்கலாம். ஆனால் அக்செப்டன் அப்போர்டு மினிமம் ஒரு 7,000லேருந்து 8,000 பேர் கொடுப்பான். மீதி எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. 10,000 பேர் பக்கம் அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருவாங்க, மெஜாரிட்டி அதுதான். அப்போ அக்செப்டன் அப்போ அனைத்து பேரும் கொடுக்கும்போது, அந்த 30 to 40 to 45% மெம்பர்ஸ் கொடுக்கும்போது, எல்லாருமே கொடுக்கும்போது அவன் கிடக்க, இப்போ நீயும் கொடுத்துருப்ப இல்லையா, அவனுக்கு கிடச்ச காலேஜ் அப்படியே ஷஃபிள் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தன் கொடுக்கும்போது அவனுக்கு அந்த ரேங்க்கில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்ரீ ஈஸ்வரில் கிடச்சிரும். இல்லை உனக்கு இங்கே மேலே கிடச்சதுன்னா நீ அக்செப்ட் பண்ணியிருக்க, அதனால தான் நீ அக்செப்ட் பண்ணியிருக்க. இனி மேலே உள்ள சாய்ஸ் வந்து மேலே கம்ப்யூட்டரை செக் பண்ணிட்டு வரும்போது எவனாவது டிக்ளைன் பண்ணியிருக்கலாம். இப்போ குமரகுரில் சிஎஸ்சி, சிஐடி, சிஎஸ்சி இருக்குன்னா யாராவது டிக்ளைன் பண்ணியிருக்கலாம். டிக்ளைன் பண்ணி அப்போது கொடுத்துக்கலாம், டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்ட் போயிருக்கலாம், இல்லை ஃபீஸ் கட்டாமல் போகலாம். அந்த 5 நாளுக்குள்ளே ஏதாவது சீட் இங்கே இருந்தால் நீ அதுக்கப்புறம் ரேங்காக இருந்தீங்கன்னா, அவனுக்கப்புறம் நீ அடுத்தது இருந்தீங்கன்னா உனக்கு அதை எடுத்து கொடுத்துரும். இப்படி தான் அப்போர்டு ஒர்க் ஆகுது. அதனால தான் 13வது நாள் வந்து உங்களுக்கு அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்குது. எல்லாம் ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கம்ப்யூட்டர் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலையோ அது வேக்கண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்தோன்னா ஷஃபிள் ஆகும். அதுக்கப்புறம் டிக்ளைன் பண்ணனால அந்த சீட்டு வந்து அடுத்தவனுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம்னால தான் நமக்கு வந்து அப்போர்டில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போர்டு கொடுக்கலாமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக அப்போர்டு கொடுக்கலாம். மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு எந்த சீட்டுமே இல்லை, திரும்ப ஓசியில் பிசியில் செக் பண்ணிகிட்டே வரும். செக் பண்ணிவிட்டு எந்த சீட்டுமே இல்லைனா உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வரே கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஸ்ரீ ஈஸ்வர் கன்ஃபார்ம். அதுக்கு தான் டிஎஃப்சியில் போய் பே பண்ணுறீங்க. அப்போ மேலே உள்ளதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா 13வது நாள் உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வரே கன்ஃபார்ம் ஆயிடும். ஒருவேளை மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு குமரகுரு லாக் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்ரீ ஈஸ்வரம் மறந்துடணும், குமரகுரு தான் ஃபைனல். 13வது நாள் குமரகுரு கிடச்சிருந்தா குமரகுரு தான் ஃபைனல். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் குமரகுருவில் சிஎஸ்சி கிடச்சிருக்குன்னு வந்திருக்கும், மாற்றவே முடியாது. இதுக்கப்புறம் கீழே இந்த ஸ்ரீ ஈஸ்வர் வேணும்னா கிடைக்காது. ஒருவேளை அப்போர்டு கொடுத்துட்டு அக்செப்டன் அப்போர்டு தானே கொடுத்துருக்கீங்க, கொடுத்துட்டு ஸ்ரீ ஈஸ்வரே அலாட் ஆச்சுன்னா மேலே உள்ளதில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இந்த அப்போர்டு இருக்கே என்னென்னா, ஒருவேளை நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், ஒருவேளை அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் அந்த கன்ஃபர்மேஷனில் ஸ்ரீ ஈஸ்வரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு. எந்த கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அலர்டட் கம்யூனிட்டின்னு இருக்கும். அலர்டட் கம்யூனிட்டி ஓசியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்க அந்த கிருஷ்ணா குமரகுரில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓசியிலே உங்களுக்கு வந்து இது லாக் ஆகிடுச்சு, உங்கள் கம்யூனிட்டி இல்லாமல் ஓசியிலே லாக் ஆகிடுச்சு. அதனால மேபி உங்கள் கம்யூனிட்டியில் இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேலே உள்ளது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது கிடைக்காதனால தான் கீழே வந்துருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் பிசி கம்யூனிட்டிலே இது அலர்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அலர்டட் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்வர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். மேலே உள்ளதெல்லாம் ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் நான் சொன்ன மாதிரி மேலே இந்த 2-3 காலேஜ் தவிர அப்புறம் 50வது சாய்ஸ் வைக்கிறேன், 45லேருந்து 50க்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர அதுக்கு மேலெல்லாம் போகாது. எப்போவுமே மேலே இருந்தால் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்ரீ ஈஸ்வர்லேருந்து எதுலேருந்து வேணாலும் இருக்கலாம், தவிர மேலே கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்போர்டோட தந்திரங்கள் எல்லாமே. ஸோ இந்த அப்போர்டுக்கு 13வது நாள் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும், இதே கிடச்சிருக்கா இல்லை குமரகுரு கிடச்சிருக்கா அப்படின்னு. மேட்ரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், உங்களுக்கு இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு
ஆர்டர் எடுத்து அதில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபீஸ் எல்லாம் எடுத்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். என்ன ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ டிஎஃப் சென்டரில் போகணும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் ஃபீஸ் அங்கே காட்டாது. அதனால் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். மீது எல்லாத்துக்குமே அங்கே ஃபீஸ் என்ன காட்டுதோ அதை கொண்டு போகணும். ப்ரைவேட்னா ஒரு ஃபீஸ் இருக்கும், கவர்மெண்ட்னா ஒரு ஃபீஸ் இருக்கும், யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு ஃபீஸ் இருக்கும். அதை கொண்டு போய் டிஎஃப்சியில் ஒப்படைச்சிருங்க எல்லாமே. அதுக்கப்புறம் 13வது நாள் தான் நமக்கு கிடைக்கும். என்னது 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணோன்னே 13வது நாள் தான் அந்த அப்போர்ட் ரிசல்ட் நம்ம கையில் கிடைக்கும். அப்போர்டில் எதாவது கிடச்சிருக்கா இல்லை ஸ்ரீ ஈஸ்வரில் கம்ப்யூட்டரே கிடச்சிருக்காங்கிறது தெரியும். புரிஞ்சுதா? நீ என்ன சாய்ஸ் கிடைக்குதோ அந்த சாய்ஸோடு நின்றும். அதுக்கப்புறம் அப்போர்டு கொடுத்தாலும் மேலே தான், டவுன்லோட்லாம் கிடையாது, கீழே உள்ளது எல்லாமே வேஸ்ட்டு, அவ்வளோதான். இதனால் அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஆனால் ஒரு வேளை உனக்கு பிடிச்ச சாய்ஸு, பிடிச்ச காலேஜு, பிடிச்ச கோர்ஸு கிடச்சிதுன்னா கண்ணை மூடிட்டு அக்செப்டன் ஜாயின் கொடுத்துரு. தேவையில்லாமல் அப்போர்டில் கொடுத்து விளையாடாத. ஸோ பெட்டராக ஒன்று கிடைக்கட்டும். கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே என்னெல்லாம் காலேஜ் இருக்குன்னு 1க்கு 2 வாட்டி பார்த்துரு. அதுக்கு தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப்பை ஜென்ரேட் பண்ணணும். நான் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணணும் வீடியோவே போட்டிருக்கேன். அப்போ அந்த பிடிஎஃப்பை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கையில் வச்சுக்கோ. அடுத்த நாள் அதெல்லாம் ஓப்பன் ஆகாது. அதனால் அதை ஜென்ரேட் பண்ணி கையில் வச்சுக்கோ. அதில் உனக்கு சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 4வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா, நான் 5வது சாய்ஸ் கிடச்சின்னா 5லேருந்து மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு நீ பார்க்கணும்ல, அதுக்காக தான். ஏன்னா 5க்கு மேலே ஸ்ரீ ஈஸ்வர் கீழே போகாது, நான் சொல்லிட்டேன்ல. ஸ்ரீ ஈஸ்வருக்கு மேலே ஸ்ரீ ஈஸ்வருக்கு மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இது கிடைக்குமா, இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் ஓகே, இந்த 4 சாய்ஸுமே ஓகேனா தான் நீங்கள் அப்போர்டு கொடுக்கணும். இல்லை மேலே ஏதாவது ஐயோ நடுவில் ஏதாவது கிடச்சிருமோ அப்படின்னு உனக்கு பயம் வந்தால் கூட நீங்கள் அப்போர்டு ஆப்ஷன் கொடுக்காத. பெட்டர் ஸ்ரீ ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சயின்ஸே கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடு. அப்போர்டு ஆப்ஷனில் விளையாட்டு பண்ணுவாங்க சில பேர். ஸோ எல்லாருமே அப்போர்டு கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே அது சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால் கவனமாக இந்த அக்செப்டன் அப்போர்டு கொஞ்சம் கொடுங்க. ஆனால் கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அக்செப்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு சீட் எங்கேயும் போயிடாது, சீட்டு கன்ஃபார்ம். ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்க தான் போகுது, அதனால் பிரச்சனை கிடையாது. சேஃபாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அக்செப்டன் ஜாயின், அக்செப்டன் அப்போர்டு சேஃபஸ்ட்டு ஒரு இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம். ஆனால் டிக்ளைன் அப்போர்டெலாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக மோசமான கல்லூரி, உனக்கு பிடிக்காத கல்லூரி தான் கிடச்சிருக்கணும். அப்போ அதனால தான் நான் அப்போர்டில் இருந்தால் கேட்குறீங்க. அதே மாதிரி டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா டிக்ளைன் பண்ணிட்டேன், அந்த கல்லூரியை டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன். ஏன்னா நீ கொடுத்த சாய்ஸஸே சரியில்லை. அப்போது கிடச்ச கல்லூரியும் உனக்கு பிடிக்கலனா, எதுவுமே எனக்கு மேலேயும் பிடிக்கலனா வேறு வழி இல்லை, அடுத்த ரவுண்டு தான் போய் ஆகும். அடுத்து அப்போர்டு அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறப்போ அப்போர்டில் உனக்கு ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி கிடச்சிருக்காது, வேண்டாம். அப்போர்டில் மட்டும் பார்ப்பா. அப்போர்டில் ஸ்ரீ ஈஸ்வருக்கு மேலே இருக்கிற அந்த 4 கல்லூரியை பார்ப்பா. கிடச்சா கொடுப்பா, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போய்க்கிறப்பா. எதுக்கு இந்த வம்பு? நான் அதான் சொல்கிறேன், ஒழுக்கமான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 100 சாய்ஸ் கொடுக்குறியா, 100வது சாய்ஸ் வரைக்கும் நீ வச்சதாக இருக்கணும். உன் மைண்டை மாற்றி யாரும் வைக்காத மாதிரி இருக்கணும். உள்ள ஊடால நல்ல நல்ல காலேஜ் வச்சுட்டு ஒரு 10 காலேஜ் வச்சுட்டு 11வது காலேஜ் டயர் 3 எடுத்து வச்சிங்கன்னா, நான் ரவுண்டு 1க்கு சொல்லப்போனால் ஒரு டயர் 3 எடுத்து வச்சுட்டா நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரேங்க்குக்கு என்ன கிடச்சிரும்? டயர் 3 காலேஜே கிடச்சிரும். அப்புறம் ஐயோ இது கிடச்சிருச்சுன்னு அழுகக்கூடாது. ஸோ 1க்கு 2 டைம் சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு செக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அக்செப்டன் அப்போர்டை பற்றி இன்னும் தெளிவாக நான் சொல்லிட்டேன். இப்போவும் சொல்கிறேன், அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓசியில் செக் பண்ணிவிட்டு, ஜென்ரல் ரேங்க் கையில் செக் பண்ணிவிட்டு, பிசியில் உங்கள் ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசி மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்சி எஸ்டி உங்கள் ரிசர்வேஷனில் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஓசியில் செக் பண்ணிவிட்டு, ஓசியில் இருந்தால் கொடுக்கும், இல்லைனா பிசியில் இருக்கான்னு பார்க்கும். திரும்ப அதே மாதிரி தான் செக் பண்ணிட்டு வரும். ஆனால் இது முடி தான் செக் பண்ணும். அது முடி செக் பண்ணிவிட்டு சீட்டு இல்லைனா கடைசியில் உங்களுக்கு ஈஸ்வர் தான் ஃபைனல். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க, அப்போ தான் அப்போர்டு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போர்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அது தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப நான் கம்ப்ரெஸ் பண்ணிலாம் சொல்லலை. அப்போர்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த கல்லூரி இருக்குது அப்படின்னா, ஓசியில் ஒரு வேளை ஸ்ரீ ஈஸ்வரில் அலோகேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணாலேயோ குமரகுருலையோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசியில் அலர்ட் ஆயிருந்துச்சுன்னா மேபி கிடைக்காம கூட போகலாம். அது அப்படி தான், இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அலர்ட்மெண்ட் ஆர்டரில் பிசியில் அலர்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள், ஓசியில் அலர்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். இதை வச்சு தான் அப்போர்டே கொடுக்கறக்கான முடியும். அண்ட் சும்மா நான் கொடுத்து பார்க்குறனாலும் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். எதுனாலும் தெளிவாக இருங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை விட அக்செப்டன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுற பாரு, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ எனிவே வீடியோ லென்த்தை நான் கொண்டு போகல. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கவுன்சிலிங் டைமில் ரொம்ப முக்கியம், அதனால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.